பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜா சர்வகாரி மா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜா சர்வகாரி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கருண சிந்தம் ஞானதம் சாந்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு இந்த அனுபவத்தோட தலைப்பு ஆம்பளை பொம்பளைக்கு தனி கியூ மாமி ஆம்பளை பொம்பளைக்கு தனி கியூ மாமி இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் தனியாக பாருங்கள் இது கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம் அதில் இதுவும் ஒன்றா இருக்கும் இது வந்து ஸ்ரீமதி ஹேமா சோமு சோமுன்னா சோமசுந்தரமாக இருக்கும் சோமுன்றா ஹேமா சோமு அப்படிங்கிற அவளுடைய இன்டர்வியூ இவள் வந்து டெல்லியிலேருந்து இருக்கா ஆனால் முதல்ல இந்த அனுபவம் நடந்தபோது அவள் பாம்பேயில் மும்பையிலேருந்து தரிசனத்துக்காக வந்தபோது நடந்த ஒரு சம்பவம் 1993க்கு முன்னாடி இவளுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறா டீட்டெயில்டாக ரொம்ப சொல்லனாலும் என்ன சொல்கிறா கிட்டினஸ் இருக்குமா ரொம்ப அது தவிர வந்து கர்ப்பப்பையில் அவர் குழந்தை இருக்குது போல இருக்குது அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைனால அதை ரிமூவ் பண்ணிட்டாலாம் அப்படியே அவளுக்கு ஏகப்பட்ட இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது இவளுடைய ஆத்துக்காரரோட தங்க ஸ்ரீமதி இந்திரா கணேசன் அப்படிங்கிறவா இவளுக்கு இந்த ஹேமா சோமுக்கு வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணலாம் அதாவது அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியுது அதனால் அவளுக்கு தெரிஞ்சதை ஒன்று சொன்னான் இந்த மாதிரி மகாபெரியோட பாதுகையை வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் உனக்கு ஒன்றா கொடுக்குறேன் நாங்கள் கொண்டு போகிறதா இருந்தோம் அதை உனக்கு கொடுத்துட்றேன் நீ எடுத்துகிட்டு போய் மகாபெரியோட பெரியவாப்பா இருக்கா அதனால் பெரியவோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வந்துட்டு பாத பூஜை பண்ணு உனக்கு எல்லாமே க்ஷேமமாகும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னா சரின்ட்டு அவள் வந்து கொடுத்தாலே அவள் போய் வாங்கிட்டாலும் அதை வாங்கிட்டா பாதுகை வாங்கிட்டு நேராக காஞ்சிபுரம் போயிட்டாவா எங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்திருக்கா அதையும் வாங்கிட்டு போயிருக்கா அங்கே போயிருக்கா தரிசனம் பண்ண அவள் வந்து ஒரு இதில் வந்து சொல்கிறா இந்த இன்டர்வியூவில் ஒரு 10,000 பேர் அங்கே இருந்தான்னு அது அவ்வளோ தூரம் நம்ம ஒரு லட்சம் பேர் இருந்தான்றா அந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்டால் தெரியும் நான் ஏன்னா பொய் சொல்கிறது எனக்கு வழக்கமே கிடையாது அந்த 1,00,000 பேர் அப்படிங்கிறது ஏதோ அவள் சொல்லியிருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500-1000 பேராவது அங்கே இருந்திருக்கலாம் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த மாமி வந்தவா பின்னாடி தான் இங்கே நிற்கிறா க்யூவில் இன்னொன்றுக்கா கையில் வந்து பாதுகை இருக்குது ஆம்பளை பொம்பளைகள்லாம் தனித்தனி க்யூவில் தான் நிற்கிறா போல இருக்குது அப்படி இருக்கும்போது இவருடைய ஆம்பியா வந்து சோமு வந்து வேற ஒரு இடத்துலையும் இவன் வந்து இந்த பக்கம் தனியாக நின்றுருக்கணும் ஹேமாங்கிறவ தனியாக க்யூவில் ஆனால் 2 பேருமே ஒன்றா நிற்கிறா அவர் பக்கத்தில் நிற்கிறார் கையில் வந்து இந்த ஹேமாங்கிறவா அவள் ஆண்டியானோட பொண்ணு இது தங்க பண்ணி கொடுத்த இந்திரா கணேசன் அவள் பண்ணி கொடுத்த அந்த பாதுகையை கையில் வச்சுட்டுருக்கா மடத்தோட மேனேஜர் மாதிரி ஏதோ அந்த இதில் பொறுப்பில் இருக்கவர் வந்து ஒருத்தர் பின்பக்கமாக அங்கே வந்திருக்கார் அவர் எங்கே வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாரா இல்லை எங்கேருந்து கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாரா தெரியாது கடைசியில் இங்கே தள்ளி நிற்கிறத பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து நேராக வந்து அந்த ஹேமா சோமுகிட்ட சொன்னாரா மாமி இது என்ன கையில் அப்படின்னா இது பாதுகை கையில் கொண்டு வந்தாலே தெரியுமே அவளுக்கு அனுபவத்தில் இதை வந்து பிரிவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்க போகிறோன்னு பிரிவா இந்த வந்து இதை கொடுக்குற மாதிரியான நிலைமையிலும் அவர் இல்லை அவர் போட்டு பார்க்குற மாதிரியான இதுலேயும் அவர் இல்லை அதனால் இதெல்லாம் வேண்டாம் சரியா அது இருக்கட்டும் ஏன் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீள் தனித்தனியாக நிற்கணும் ஆம்பளைக்கு தனி கியூ பொம்பளைக்கு தனி கியூ அப்படின்னா அப்புறம் அந்த மாமிக்கு பாவம் என்னவோ தெரில எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வந்துடுது என்னமாமா பேசுகிறேன் பெரியவாளே சிவசக்தி ஐக்கியம் குரு கடாட்சம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணுவா எங்களுக்கு கிடைக்கும் அது பரவாயில்ல எங்களுக்கு அதாவது இல்லைன்னா பரவாயில்ல ஒரு வேளை பாதுகை கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு அது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னாலும் அவர் சொல்லி வாயை மூடியிருக்க மாட்டார் அங்கேருந்து பெரியவா வந்து அந்த யார் வந்து இவ வந்து நீங்கள் அங்கே இது வச்சுட்டுருக்கீங்க ஏன் போகிறேன்னு கேட்ட அந்த மேனேஜரே ஏதோ
அவருக்கு ஒரு ஆர்டர் வந்தது, கூப்பிட்றாரு பெரியவா. அங்கே கூப்பிட்டு யார் அங்கே வச்சு இல்லை ஏதோ பாதுகை வச்சு நிற்கிறா, அது மாமி வந்திருக்கா, யாராவது இருக்கா, சரி அவளை இங்கே கூப்பிடு அப்படின்ட்டு இருக்காராம். அதனால் நேராக யார் வந்து நீங்கள் தனியாக நிற்கணும், பொம்பளைக்கு ஆம்பளைக்கு தனியாக க்யூ அப்படின்றவ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பாதுகையெல்லாம் போட்டுன்னு கொடுக்க மாட்டா, இப்போ பெரியவா அது மாதிரி அசக்தமாக இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொன்னவர் அவரே அமைச்சிருக்கார். வாங்க மாமி மாமி வாங்க, 2 பேரும் வாங்க, பெரியவா கூப்பிடுறா உத்தரவாக இருதுன்னு கூட்டின்னு. பெரியவா வந்து அங்கே உட்காந்துருந்தாராம், ஒரு சேர் மாதிரி, ஈஸி சேர் மாதிரி, அது மேலே உட்காந்துருந்தாராம். பெரியவா வந்து இப்போ வந்து ஒரு ஓலைத்தட்டு மாதிரி அது மேலே கொண்டு போன பழம் பூ அதெல்லாம் வச்சுட்டு இந்த பாதுகையெல்லாம் வச்சு பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணால், தனக்கு உடம்பு இருக்குதுன்னு கூட இந்த மாதிரி பிரச்சனையை கூட சொல்லலையாம். பெரியவாள் தான் சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லியிருக்காளே, பெரியவாளுக்கு தெரியுமே, பெரியவா வந்து சிவசக்தி ஐக்கியம் தானே. பெரியவா வந்து முதல்ல தன்னுடைய 2 மலர் பாதங்கள் இப்படி தூக்கி நமஸ்காரம் பண்ணுறா, இப்படி காமிக்கிறாராம். இப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அவள் கிடச்சிருக்கு, தாமரை மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருந்தது. எப்பேற்பட்ட தரிசனம் எங்களுக்கு, அனுகிரகம். அப்புறம் வந்து பெரியவா அதோட விடலை, கீழே தரையை அந்த இதில் தட்டில் இருந்த அது மேலே காலை நுழைச்சுண்டு 2 பாதங்களையும் நுழைச்சுண்டு பெரியவா அதையும் தூக்கி நான் போட்டுன்ட்டேன் பற்றியான்ற மாதிரி காமிச்சாராம். அப்புறம் அது வந்து அணுக்குத்தண்டர்கிட்ட சொன்னோடனே அவர் வந்து அதை பெரியவா கிட்டேருந்து அதை அந்த பாதுகையை காட்டி அதில் ஒரு இதில் வச்சு தட்டில் வச்சு இவாகிட்ட திருப்பி கொடுத்தாலாம். இதிலே பாதுகை கையில் கிடச்சிதுன்னா அதை விட வந்து இவருடைய பக்தியை பெரியவா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அங்கேருந்து கூப்பிட்ருக்காரு, அது ஒன்று. இன்னொன்று வந்து இவள் வந்து தனக்கு என்ன உடம்பு இருக்குது அது எதுவும் சொல்லிக்கலை, ஆனால் அவளுடைய ஆத்துக்காரருடைய தங்க சொன்ன சஜஷன் படி தான் இதை கொண்டு வந்திருக்கான். இந்திரா கணேசன் இதை சொல்கிறா, அவள் சொன்னபடி தான் இதை அவள் பண்ணி கொடுத்து தான் கொண்டு போகிறாவா. ஆனால் அந்த பாத பூஜை பண்ண ஆரம்பித்தாலாம், அதுலேருந்து அவளுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் காணாமல் போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறவா யார் அப்படின்னா இந்த ஹேமா சோமுங்கிறவ. ஆம்பளை பொம்பளைக்கு தனி கியூ மாமி அப்படின்னா பெரியவா பார்த்துக்கிறா பரமேஸ்வரன், அதனால தான் மாமி அப்படி ஒரு கோவம் வந்திருக்கு, பாவம் டயர்டாக இருந்திருக்கு, அப்படி கத்திருக்கா. பெரியவா அங்கேருந்து கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணிட்டாரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிபாதேஸ்வரன் மகாபிரிபாதேஸ்வரன்.